ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல இப்ப நான் போட்டிருக்க இந்த ஹால்டர் நெக் ஸ்லீவ்லெஸ் குர்த்தி எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறீங்க. இந்த பர்ட்டிகுலர் ட்ரெஸ் பேட்டர்னுக்கான சஜஷன் எனக்கு யூடியூப் ஆடியன்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹால்டர் நெக் குர்த்தி அண்ட் ஹால்டர் நெக் பிளவுஸ் கூட கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு நான் குர்த்தி வீடியோ தான் டுட்டோரியல் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸ்ல நான் பிளவுஸ்க்கான வீடியோவும் ரெடி பண்ணி போடுறேன். இந்த குர்த்தி மேக்கிங்காக நான் எடுத்திருக்கிறது 1.5 மீட்டர்ஸ் ஆஃப் காட்டன் பிரிண்டட் ஃபேப்ரிக். ஃபேப்ரிக்கை ரிவர்ஸ் சைடில் திருப்பி நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ 4 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் வர மாதிரி நான் ஃபோல்டு பண்ணி போட்டுட்டேன். கரெக்டாக ஃபோல்டு பண்ணி போட்டாலும் சம்டைம்ஸ் ஃபேப்ரிக் இப்படி மேலே கீழே இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் அலவன்ஸில் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன்ல இருந்து நான் மெஷர்மெண்ட் மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட் 7 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 7 இன்ச்சஸ் டெப்த்துக்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்லைன் வித் 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் டெப்த்து 1.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். தென் ஃப்ரண்ட் நெக்குக்கான டெப்த்து 2.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்லைன் கிளியரா வரணுன்றதுக்காக நான் இப்படி பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நான் ரவுண்ட் ஷேப்ல நெக்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து நெக்லைனோட எட்ஜ் வரைக்கும் நான் ஷோல்டருக்கான கிராஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ண லைன்ல இருந்து 1/2 இன்ச் அலவன்ஸ்க்கு நான் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஷோல்டருக்கான சீம் அலவன்ஸ். நெக்ஸ்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் 9.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ்க்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் லைனுக்கான ஹைட் 15 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வேஸ்ட் லைனுக்கான வித் 7.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஹிப் சைட் ஸ்லிட் ஓப்பன்கான ஹைட் 22 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப் லைனுக்கான வித் 10.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச்சஸ்க்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்லிட் ஏரியால இருந்து குர்த்தியோட பாட்டம் வரைக்கும் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். குர்த்தியோட பாட்டம் வித் நான் 13 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லிட் ஓப்பன் டு குர்த்தி எண்டிங்கான லைன் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். குர்த்தியோட எட்ஜில் நான் 1/2 இன்ச் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடலாம். குர்த்தியோட எண்டிங்ல ஒரு ஸ்லைட் கர்வியான எட்ஜ் இருக்கும் போது ஃபினிஷிங் பார்க்க பெட்டரா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் இந்த லைன் ட்ரா பண்ணேன். ஷோல்டர் வித்ல நெக்லைனோட எட்ஜில் இருந்து 2 இன்ச்சஸ் அலவன்ஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்டு பாயிண்ட் டு செஸ்ட் லைன் ஏரியாவுக்கு நான் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹால்டர் நெக் பேட்டர்ன் இன்னும் கூட உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டு வியூவில் வரணும்னா நீங்கள் 2 இன்ச்சஸ்க்கு பதில் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நீங்கள் அந்த கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண இந்த லைன் யூஸ் ஆகாது. ஸோ அவ்வளோதான், குர்த்திக்கான பாடி மெஷர்மெண்ட் மார்க்கிங் ஓவர். இப்போ நான் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நாட்சஸ் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேக் நெக் லைனுக்கு ஃபேப்ரிக் கட் பண்ணிடுறேன். இப்போ குர்த்தியோட பேக் சைட் ஃபேப்ரிக் உள்ளல இருந்து நான் எடுத்துடுறேன். இந்த ஃபேப்ரிக் அகைன் கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் லைனுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண லைனை இக்னோர் பண்ணிட்டு நான் இன்னொரு லைன் ஃப்ரெஷ்ஷாக ட்ரா பண்ணேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கான பீஸை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேப்ரிக் பிட்ல எஃப்னு மென்ஷன் பண்ணி நான் இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஸோ குர்த்தியோட கட்டிங் பார்ட் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் நெக்கோட சென்டர் நாட்ச் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். இப்போ நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன ஃபேப்ரிக் பிட்ல கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டேன். இதோட சைஸ் 7/4 இன்ச்சஸ். இப்போ இந்த ஃபேப்ரிக் பிட்டை ஃபோல்டு பண்ணிட்டு சென்டர் நாட்ச் கட் பண்ணிக்கிறேன்.
பேக் நெக்கோட பட்டன் ஓப்பனிங்க்கு நான் 5.5 இன்ச்சஸ் லென்த்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரா ஃபோல்டு பண்ணியிருந்த அந்த லைனுக்கு பக்கத்துல 1/4 இன்ச்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணிடுறேன். பேக் சைடுல இருக்கிறது குர்த்தியோட ராங் சைடு. இப்போ குர்த்தியோட ஃப்ரண்ட் ஃபேசிங்ல கரெக்டா சென்டர் நாட்சோட கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஃபேப்ரிக் பிட்டை பிளேஸ் பண்ணி நான் பின் பண்ணிக்கிறேன். இப்போ 1/4 இன்ச் அலவன்ஸ்ல 2 சைடு போட்டிருக்க கிராஸ் லைன் மேலேயே நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டு ஸ்டிச் டிஸ்டர்ப் ஆகாம சென்டர்ல நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். குட்டி குட்டியா கிராஸ் கட்டிங்ஸும் பண்ணிடுறேன். ஸோ ஃபேப்ரிக்கை திருப்பி ஸ்டிச் பண்ணும்போது நீட் ஃபினிஷிங் வரும். இப்போ ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் ஃபேசிங் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபேப்ரிக்கோட பேக் சைட் திருப்பிட்டு இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை ஜஸ்ட் 1/2 இன்ச் அலவன்ஸ்க்கு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை இப்படி குட்டியா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டுக்கிறேன். நெக்லைனோட இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை ஹேண்ட் ஹெம்மிங் பண்ணி நான் ஃபினிஷிங் கொண்டு வந்துருவேன். இப்போ குர்த்தியோட ஃப்ரண்ட் பீஸோட சேர்த்து ஷோல்டர் ஜாயிண்ட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ரெண்டு சைடுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஓவர்லாக் ஸ்டிச்சிங்கும் பண்ணிட்டேன். இப்போ காலர் ஏரியாக்கான மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கிறேன். செவன்டீன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் வருது. சிங்கிள் ஃபோல்டட் கேன்வாஸ் பேப்பர் 4/9 இன்ச்சஸ் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். 17 அண்ட் ஹாஃபோட எக்ஸாக்ட் ஹாஃப் ஆஃப் தி மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கிறேன். 8.75 இன்ச்சஸ் வருது. ஸோ அதோட லென்த்துக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்டுக்கு ஒரு குட்டி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணது 8.5 இன்ச்சஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ 1/4 இன்ச் அலவன்ஸ்க்கு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். குர்த்தியை ஃபோல்டு பண்ணிட்டு பேக் நெக்லைனோட கர்வ் மட்டும் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்னு பார்க்குறேன். 3.5 இன்ச்சஸ் வருது. ஸோ 3.5 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். காலரோட கர்வி எட்ஜ்க்காக நான் 1/2 இன்ச் அலவன்ஸில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண 3.5 இன்ச்சஸ் டு இந்த 1/2 இன்ச் அலவன்ஸ்க்கான கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்க்கான அலவன்ஸ் காலர் ஷேப்க்கு ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு லைன்லேயுமே 8.75 இன்ச்சஸ்க்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிறது 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக இப்படி கிராஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ரெண்டு லைன்லேயுமே இப்போ 8.75 இன்ச்சஸ் லென்த்துக்கு கரெக்டாக வர மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இந்த காலர் ஷேப்புக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேன்வாஸ் பிட்டை ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் பிளேஸ் பண்ணி அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதே லென்த்துக்கு நான் இன்னொரு ஃபேப்ரிக் பிட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கோட ரைட் சைடுமே ஒன்றா வர மாதிரி நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ காலரோட 4 சைட்லேயுமே 1/4 இன்ச் அலவன்ஸ் மட்டும் விட்டுட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ குர்த்தியோட ரவுண்ட் காலர் நெக் இப்படி வந்து தான் ஜாயிண்ட் ஆகும். இதோட ஒரு சைடில் பட்டனுக்கான லூப்ஸ் கிரியேட் பண்ணணும். லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்ல இருந்து 1 இன்ச் அலவன்ஸ்க்கு நான் இப்படி ஒரு ஸ்ட்ரைட் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேப்ரிக் பிட்டோட ராங் சைடு வெளியில தெரியிற மாதிரி சிங்கிள் ஃபோல்டு பண்ணிட்டு 1/4 இன்ச் அலவன்ஸ்ல நான் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ லூப் டர்னர் யூஸ் பண்ணி ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிக்கிறேன். 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 4 இன்ச்க்கான மார்க்டு பாயிண்ட்ல கட் பண்ணிட்டு இதை நான் ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ லூப்ஸ்க்கு நான் எடுத்திருக்கிறது 2 இன்ச்சஸ்க்கான லென்த்து. இப்போ கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணியிருக்க ஃபேப்ரிக்கில் இப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டுக்கிறேன்.
இப்ப காலரோட ஒரு எட்ஜ் சைடுல நான் லூப்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். லூப்க்கான ரவுண்ட் ஷேப் ஃபேப்ரிக்குள்ள வர மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு நான் பின் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பின் பண்ண ஃபேப்ரிக் லூப்ல இருந்து கொஞ்சமா ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த ஃபேப்ரிக் லூப்பை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது ஸ்டிச் பண்ணும்போது நகராம இருக்க நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பும் போது இந்த லூப் இப்படி கரெக்டா நமக்கு வரும். இப்போ அதர் 3 சைட்ஸ்லயுமே ஃபேப்ரிக் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டு ஸ்டிச் டிஸ்டர்ப் ஆகாம கிராஸ் கட்டிங்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ காலரை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிடலாம். இந்த காலர் பிட்டை உங்களுக்கு வேணும்னா அயன் பண்ணிக்கலாம், நீட் ஃபினிஷிங் வரும். பட் நான் பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த காலர் ஃபேப்ரிக்கை இப்படி ஃபோல்டு பண்ணி சென்டர் நாட்ச் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ குர்த்தியோட ஃப்ரண்ட் நெக்லையும் நான் சென்டர் நாட்ச் கட் பண்ணி விட்டுக்கிறேன். காலர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மெஷர்மெண்ட் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவைப்பட்டது 17.5 இன்ச்சஸ். இதில் 18 இன்ச்சஸ் வருது. ஸோ 2 சைட்லேயுமே 1/4 இன்ச் அலவன்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் போட்டு நான் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போதே நான் லூப் சைடு இன்சர்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் நான் இந்த ஸ்டிச் போடுறேன். அப்படியே ஸ்டிச் பண்ணோன்னா அப்புறம் லூப்போட ஹோல் ரொம்ப குட்டியாக வந்துடும், பட்டன் இன்சர்ட் ஆகாது. இப்போ காலரை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிடுறேன். காலரோட எட்ஜில் ஷார்ப் ஃபினிஷிங் வர்றதுக்காக நான் இப்படி சின்ன ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி அதோட ஃபினிஷிங் கரெக்ட் பண்ணிக்கிறேன். குர்த்தியோட ராங் சைடு ஃபேப்ரிக் மேலே இந்த ஃபேப்ரிக்கை நான் பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டிச் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி காலர் கரெக்டாக தான் வருதான்னுட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவைப்படுற லென்த்துக்கு அது கரெக்டாக தான் இருக்குது. மிஸ்டேக்ஸ் எதுவும் வராமல் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் காலரோட சென்டர் நாட்ச்லேருந்து நான் ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்கேஸ் வீடியோ பார்த்து ட்ரெஸ்ஸு ட்ரை பண்ணுற உங்களுக்கு குர்த்தியோட நெக் லென்த்தை விட காலரோட லென்த் எக்ஸ்ட்ராவாக வந்திருந்துச்சுன்னா ஸ்டிச்சஸை பாதியிலேயே நிறுத்திட்டு காலரோட எட்ஜஸை மட்டும் பேக் சைடு திருப்பிட்டு நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன் இல்லையா, எனக்கு 1/2 இன்ச் எக்ஸஸ் வந்ததுனால 1/4 இன்ச்சஸ் அலவன்ஸ்க்கு நான் ஸ்டிச் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸஸாக வருதோ அதுக்கு பாதி பாதியாக அங்கே ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பிட்டு இந்த காலர் நெக்கை ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் சைடர் ஆஃப் காலர் எட்ஜ் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ காலரோட சென்டர் நாட்ச்லேருந்து அதோட அதர் சைடுக்கும் நான் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் சைடு. இதுக்கு மேலே ஓவர்லாப் ஆகிற மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கவர் ஆகுற மாதிரி இந்த காலரை பிளேஸ் பண்ணி அதுக்கு மேலே நான் ஜாயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ காலரை சுற்றி வர ஸ்டிச்சஸ் எந்த சுருக்கமும் வராமல் கை வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே நீங்கள் ஸ்டிச் போடுங்க. ஸோ அவ்வளோதான், குர்த்தியோட காலர் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. காலரோட பேக் ஓப்பனிங்கில் இப்படி ஃபைனலாக பட்டன் வச்சு நான் அட்டாச்மெண்ட் பண்ணிடுவேன். இப்போ ஸ்லீவ் லைன் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்ல இருந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் இப்படி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபேப்ரிக் பிட்ஸை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ஃபினிஷிங்க்கு தேவையான கிராஸ் கட் ஃபேப்ரிக்ஸ் தான் இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேப்ரிக் பிட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இப்படி இன்னொரு ஃபேப்ரிக் பிட்டை பிளேஸ் பண்ணிட்டு நான் ஜாயிண்ட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒன் சைடு ஸ்லீவ் ஃபினிஷிங்க்கு எனக்கு இந்த லென்த் போதும். சேம் இதே மாதிரி அதர் பிட்டும் நான் ரெடி பண்ணிக்கிறேன்.
இப்போ கேமரால பார்க்குறது குர்த்தியோட ஃப்ரண்ட் ஃபேசிங் சைட். இதுக்கு மேல இந்த கிராஸ் கட் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு பிளேஸ் பண்ணிட்டு 1/2 இன்ச் அலவன்ஸ்க்கு நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்ட ஸ்டிச் டிஸ்டர்ப் ஆகாம கிராஸ் கட்டிங்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை குர்த்தியோட பேக் சைடில் வர மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு குர்த்தியோட ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் நான் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ குர்த்தியோட பேக் சைடு திருப்பிட்டு இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை சிங்கிள் ஃபோல்டு பண்ணி நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். குர்த்தியோட ஒன் சைடு ஸ்லீவ் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி இந்த சைடும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். குர்த்தியோட 2 சைட்லேயுமே ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ பாடி ஜாயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக தான் இப்படி மென்ஷன் பண்ணுறேன். நான் விட்டிருந்த அலோவன்ஸ் 1.5 இன்ச்சஸ் சீம் அலோவன்ஸ் விட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிட்டு தென் நான் இந்த சீம் அலோவன்ஸ்க்கான லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு நான் ஸ்டிச் போட போகிறேன். பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த லைன் அக்யூரேட்டாக ஸ்டிச் பண்ண வராது, சம்டைம்ஸ் ஸ்லைட் கிராஸாக கூட போகும். ஸோ அதை இக்னோர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸ்லிட் ஓப்பன் ஏரியாவில் நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் அப்படியே திருப்பிட்டு 1/4 இன்ச் அலோவன்ஸில் நான் இன்னொரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி இந்த சைடும் ஜாயிண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 சைடுமே பாடி ஜாயிண்ட் பண்ணியாச்சு. நான் 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் விட்டிருந்தேன். பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு 1 இன்ச்சே போதும். ஸோ எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சை வந்துட்டு நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 1/2 இன்ச்க்கான லைனில் தான் நான் ஓவர்லாக் ஃபினிஷிங் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் நான் எனக்காக தான் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை இக்னோர் கூட பண்ணிடுங்க. ஏன்னா நான் ட்ரெஸ்ஸஸ் பெருசாக லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் என்ன சைஸில் ஸ்டிச் பண்ணுறேனோ கொஞ்சம் வெயிட் போட்டாலும் அதே ஃபிட் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ எதுக்கு இந்த 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக ஃபீல் ஆகுதுன்ட்டு தான் இந்த 1/2 இன்ச்சுக்கான கரெக்ஷன் பண்ணுறேன். குர்த்தியோட 2 சைட்லேயுமே ஓவர்லாக் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ஸ்லிட் ஓப்பன் ஏரியாலையும் ஃபேப்ரிக் எனக்கு ஸ்லைட்டாக எக்ஸஸாக ஃபீல் ஆச்சு. ஸோ 1/4 இன்ச் அலவன்ஸில் நான் கட் பண்ணி விட்டுடுறேன். இது எதுக்காகனா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அது ரொம்ப திக்காக தெரியும். அதுக்காக தான் நான் இதை கட் பண்ணுறேன். இப்போ ஸ்லிட் ஏரியாக்கான ஃபேப்ரிக் ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். சேம் இதே மாதிரி குர்த்தியோட அதர் சைட்லையும் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். குர்த்தியோட 2 சைடு ஸ்லிட்ஸுமே ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் லேயரில் நான் அகைன் ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷிங் கொண்டு வந்துடுறேன். இதே மாதிரி அதர் சைடு ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ குர்த்தியோட சைடு ஸ்லிட் ஓப்பன் ஏரியா அண்ட் பாட்டம் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக குர்த்தியோட பேக் ஓப்பனிங்கில் பட்டன்ஸ் பிளேஸ் பண்ணி ஊசி நூல் வச்சு தைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், குர்த்தியோட ஸ்டிச்சிங் பார்ட் ஃபுல்லி ஓவர். ஒன்ஸ் இந்த பட்டன் நம்ம லாக் பண்ணிட்டோன்னா ஒரு நீட் ஃபினிஷிங்கில் பேக் ஓப்பனிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குர்த்தியோட ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்றது நான் இந்த ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் 4 o'clock ஆகுது. நல்ல வெயில். நான் ஏற்கனவே நல்ல டேன் ஆயிட்டேன். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேன் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன்.
எப்போ இந்த போர்டிகோல நான் இந்த வைடர் ஷாட்ஸ் எடுத்தாலும் எனக்கு பூனைங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். பட் இன்னைக்கு நான் அடிக்கிற வெயில்ல இவங்களையும் சமாளிச்சுட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னுட்டு நான் அவங்கள வீட்டுக்குள்ள விட்டுட்டேன். ஸோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்கள வெளியில விட்டுடலாம்னு. இந்த ட்ரெஸ்ஸு நான் ஹேங்கர்ல மாட்டியும் ஃபோட்டோ எடுக்கணும்னு நெனச்சேன். அப்பதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் பார்க்க நல்லா கிளியரா தெரியும்னு. பட் லாஸ்ட் மினிட்ல மறந்துட்டேன். ஸோ நான் ட்ரெஸ் போட்டே ஃபோட்டோஸ் எடுக்க வந்துட்டேன். ஸோ அதனாலேயே இப்ப நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்க காட்ட முடிய அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்றேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணி வித்தின் அ வீக் நான் என்னோட நெக்ஸ்ட் டியூட்டோரியல் வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா நெறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் நான் ஃபாஸ்ட்டா வீடியோ போடணும்னு நெனைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், எனக்கு தேவைப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் எடுத்துட்டேன். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போய் பூனைங்கள ரிலீஸ் பண்ணிடலாம். பூனைக்குட்டிங்க இந்த ஃபேப்ரிக் பிட்ட பாம்புன்னு நினைச்சிருச்சு போல இருக்கு. ரொம்ப நேரம் அது கூட சண்டை போட்டுட்டு இருந்ததுங்க. அது பார்க்கவே செம்ம காமெடியா இருந்துச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணியும் இவங்க வெளியில போற மாதிரி தெரியல. ஸோ அதனால சாக்லேட் டேஸ்டிங்காக கொடுக்குறேன். பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாக்லேட் காமிச்சே பொண்ணுங்களை வெளியில அனுப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என் வேலையை கண்டினியூ பண்ணணும். ஸோ என்னோட ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ ஃபாஸ்ட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். இந்த குர்த்தியோட அவுட்புட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. எனக்கு நேர்ல மிரர்லலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்விமிங் ரூம்லயே இருக்க இந்த பர்டிகுலர் மிரர்ல தான் எனக்கு வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கலான்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் மார்னிங் டைம்ல எடுத்தா மட்டும்தான் நேச்சுரல் லைட்டிங்கோட பிரைட்னஸ்ல டே டைம்ல நல்லா வருது. இப்போ டைம் அரௌண்ட் 4:30 இருக்கும். சுத்தமா லைட்டிங் இல்லை, ஃபேஸ்லாம் டல்லா தான் தெரியுது. ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.